நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கலைந்தது திமுக வெற்றி கனவு. இளைஞரை தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகியிருக்கிறது. அந்த வீடியோ மட்டும் வெளியாகலன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக காவல்துறையினர் சொன்ன பொய்யானது நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டு காவல்துறையினர் நிரபராதிகள் என்று வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லைப்பா, நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடும். அதனால் தமிழக காவல்துறை இந்த விசாரணை விசாரிக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிப்பதனால யாரெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து விசாரிப்பார்கள். அதனால் காவல்துறையினர் தப்பிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன தீர்ப்பு வந்தது? ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி. அவன் யாருன்னு இருந்தான், இந்த குற்றச் செயலுக்கு யாரும் உதவலையா, இவன் மட்டும்தான் தனித்து செய்தானா அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது ஆய்ந்து அறிந்து எஃப்ஐஆரை மாற்றி இன்னும் பல பேரை சேர்த்து விசாரித்து அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தலை. காவல்துறை என்ன எஃப்ஐஆர் போடுச்சோ அந்த எஃப்ஐஆருக்கான ஆதாரத்தை தான் தேடிச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு. அதே மாதிரி தான் இப்போ நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன். காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் விசாரணையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து ஓடனா, கால் இடறி விழுந்துட்டான். 2 முறை அந்த மாதிரி தப்பிக்க பார்த்தான். ஒரு முறை அவனுக்கு வலிப்பு விட்டது. கீழே விழுந்து கைகளையும் கால்களையும் உதைத்து கொண்டான். அதனால் சிராய்ப்புகள் ஏற்பட்டது, மண்டையில் அடிபட்டது. வலிப்பினால தான் உயிரிழந்து விட்டான். அது மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கக்கூடிய கோமடத்தில் ஆஸ்பசா சீட்டு போட்டிருக்காங்களாம். அந்த ஆஸ்பசா சீட்டில் தான் நகையை ஒளித்து வைத்திருப்பதாக அவன் சொன்னான். அப்படின்னா ஆஸ்பசா சீட்டில் எங்கடா வச்சிருக்க, போய் எறான்னு சொன்னோம். அந்த ஆஸ்பசா சீட்டை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீக்கணும். அப்படி நீக்குகின்ற பொழுது தான் அசதி ஏற்பட்டு அவன் கீழே விழுந்துட்டான்னு சில பேர் சொல்கிறாங்க. கை காலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பசா சீட்டை தூக்குகின்ற போதும் நீக்குகின்ற பொழுதும் கையில் காலில் உராய்வுகள் ஏற்பட்டது. அதனால தான் காயம் ஏற்பட்டது. அதனால தான் சதையானது அங்கங்கே பிரிந்து இருக்கிறது அப்படின்னு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி. மொத்தத்தில் கீழே விழுந்தான், தப்பிக்க பார்த்தான், ஆஸ்பசா ஷீட்டை நீக்கணும், அதன் மூலமாகத்தான் உயிரிழந்தான் என்று எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கிறது. அதையே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது ஆய்வு செய்து விசாரித்து அதற்கான ஆதாரத்தை திரட்டி நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆவல்னு வச்சுங்களேன். நிச்சயமாக காவல்துறை சொன்ன மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் நகையை பதுக்கியிருப்பான் என்று சந்தேகப்பட்டு அவனை அந்த இடங்களில் கூட்டு போய் விசாரிச்சோமோ அந்த இடத்தெல்லாம் விசாரிக்கின்ற போது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால ஓடி ஓடி கீழே விழுந்து வலிப்பினால் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு வழக்கை முடிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல வேளையாக அந்த கோயிலில் வேலை செய்த சக்தீஸ்வரன் என்ற நபரானவர் எங்கே சந்து இருக்கிறதோ அந்த சந்தில் தன்னுடைய செல்போன் மூலமாக அந்த இளைஞரை தாக்குகின்ற வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ வைரலான பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசாட்சியும் உலுக்கியிருக்குது. அந்த அளவுக்கு அடிக்கிறானுங்க பாவி. கோயிலில் பூசை செய்கின்ற சத்தம் கேட்கிறது. மக்கள் சாரசாரையாக போகின்ற அவங்க எழுப்புகின்ற சத்தம் நம்ம காதில் விழுது. அதை தாண்டியும் காவல்துறை தாக்குகின்ற அந்த லொட் லொட் என்று அடிக்கின்ற சவுண்டு சாத்தப்பட்ட கதவுகளை தாண்டி நம்ம காதில் விழுதுன்னா இந்த காவலர்கள் மனிதர்களா? இல்லை இந்த மாதிரியா விசாரணை செய்வாங்க? அது மட்டும் இல்லைங்க, இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறாங்க இல்லையா காவலர்கள், இவங்களுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்திருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாங்க போனோமா? நீங்க சொல்லுங்க. நாங்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்க போகல. ஒரு மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? ஆமாம்பா, 6 குடும்பம் என்ன அனாதை ஆவறதா அப்படின்னு கேட்குறாங்கப்பா.
அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, இந்த இளைஞர் மரணத்தில் 5 காவலர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, கொலை வழக்காக மாற்றி. ஏன்னா இதற்கு முன்பாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிறகு தாக்குதனால தான் உயிரிழந்து விட்டார்கள் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக உறுதியாச்சு. இனி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யாராலும் காப்பாற்ற முடியாது. நீதிமன்றம் நேற்று எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் நாம் காலையில் வீடியோவை தந்துருந்தோம். அதற்கு பிறகும் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு போட்டு அவங்கள உள்ள தள்ளனா கவர்மெண்ட்டுக்கு ஆப்பு. இன்றைக்கி கூட மதுரை உயர்நீதிமன்றமானது என்ன கேள்வி கேட்டிருக்குது, இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாமல் கூட ஒரு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெளிவாகவே கேட்டிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, நீதிமன்றமானது இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்குது. ஆனால் இங்கே போராட்டம் நடத்துனாங்களே பெண்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். உயரதிகாரிகள் இந்த வேலையை போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய எங்களுடைய கணவன்மார்கள் போயிட்டு செய்யாமல் விட்டுருவாங்களா? அதனால் உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எங்கள் கணவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பது ஏன்? கொலை வழக்கு போட்டீங்க, எங்களுடைய கணவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எங்கேன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? உயரதிகாரி தான் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருபுவனம் காவல் நிலையத்தினுடைய உயரதிகாரிகள் சிவகங்கை எஸ்பி இருக்கின்றாரே ஆஷிஷ் ராவத், அவர்களை இந்த பெண்கள் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அரசாங்கமானது நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய பிறகு சிவகங்கையினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய ஆஷிஷ் ராவத் அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பதாக தகவல் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரி திருபுவனம் காவல் நிலையத்தில் இருந்த உயரதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பதாக ஒரு தகவல். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் சொன்னதுனால எங்கள் கணவர்கள் செஞ்சாங்க, அதனால் குற்றவாளிகள் இவங்க இல்லை, தயவு செய்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுகின்றார்கள். அப்படி போராடலன்னு வச்சிங்களேன், இந்த 5 காவலர் மீதும் கொடுமையான வழக்கு பதியப்படும். அப்புறம் தூக்கு தண்டனை வரைக்கும் போனாலும் போகும். அதனால் இப்படி ஒரு போராட்டம் பண்ணி எதிர்ப்பு காட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவலர்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது வந்து நீதி கிடைக்கும் என்பதனால அவங்களுடைய கணவன்மார்களுக்கு யாரோ வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். ஏங்க செத்தவன் குடும்பம் மட்டும்தான் போராட்டம் பண்ணணுமா? உங்களுடைய உயரதிகாரி சொல்லித்தானே உங்கள் கணவர்கள் செஞ்சாங்க, நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு தெரியுமா? அந்த கேள்வி கேட்ட விஷயமானது மீடியாக்களில் பயங்கர வைரல் இன்னைக்கு. ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டோம், அதனால் மக்கள் வந்து ஏகப்பட்ட கோபத்தில் இருப்பாங்க, அதற்காக இந்த அஜித்குமாருடைய மரணத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு ஊடகத்துக்கு சொன்ன உடனே ஊடகமானது புலனாய்வு செய்து விட்டது, வீடியோவை வெளியிட்டது. இரக்க மனம் கொண்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அந்த இளைஞனை கொடுமையாக தாக்குகின்ற காட்சியை பார்த்த பிறகு அவன் மனசில் ஈரம் இருந்தால் அனுதாபப்படுவான், ஈரம் இல்லை எனக்கு ஆட்சி தான் முக்கியம், என் ஆட்சி விடியல் ஆட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு முரட்டு முட்டு கொடுக்குறோம் வேண்டுமானால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போகலாம். அதனால் இன்னைக்கு தமிழக மக்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பியிருக்கிறது இந்த வீடியோ. அதனால் இனிமேலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக நினச்சிருந்தா அதனுடைய கனவு கலைந்து போய்விட்டது என்றே சொல்லலாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 69 பேர் உயிரிழந்தார்கள் கள்ளக்குறிச்சியில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி கேட்டது. ஆனால் உள்ளே போயிட்டாங்கப்பா, இனிமே கள்ளச்சாராயமே இருக்காது, 69 பேர் உயிரிழப்பதுக்கு காரணமாக இருந்த கண்ணுக்குட்டியை குண்டை சடத்தில் போட்டாங்கப்பா, இனி வெளியே வர முடியாதுப்பான்னாங்க. ஆனால் அந்த கண்ணுக்குட்டி வெளியே வந்தான், மீண்டும் கள்ளச்சாராயத்தை விற்றான், அதை குடிச்சு 2 பேர் இறந்தாங்க, மீண்டும் கண்ணுக்குட்டி உள்ளே போனால் மீண்டும் வெளியே வந்தான். மொத்தத்தில் ஓராண்டு காலம் கூட ஆகலை. ஆனால் கள்ளச்சாராய விஷயத்தை நாம் மறந்து போயிட்டோம். மரக்கோணத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, பறி போனது ஏழை எளியோருடைய உயிர். நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இங்கே வான் சாகச நிகழ்ச்சி நடந்தது, யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஆனால் அங்கே 5 பேர் உயிர்ந்துட்டாங்க. முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய தவறு. அரசாங்கம் பொறுப்பேற்குதோ இல்லையோ மக்கள் கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபம் உங்ககிட்ட இருக்குதா? அதெல்லாம் கூட விடுங்க. இந்த அஜித்குமார் அவர்கள் மரண செய்தி கேட்ட அதே நாளில் வந்து சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் வந்து வெடி விபத்து, 5 பேர் உயிர்ந்துட்டாங்க. மாதம் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து நிகழ்கிறது. இந்த அரசாங்கம் என்ன முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்குது? இல்லை பட்டாசு தொழிற்சாலையை முறைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்குது?
அது மட்டும் இல்லைங்க, இந்த டாஸ்மார்க்கில் எவ்வளோ பேர் குடிக்கிறான், எத்தனை குடும்பம் அனாதையாக நிற்குது. ஆனால் நீதிமன்றமானது மதுவை ஒழிப்பதற்காக தமிழக அரசாங்கமானது போராடுது என்றால் அப்புறம் ஏன் டாஸ்மார்க்கை நீங்கள் வச்சு நடத்தணும் அப்படின்னு நீதிமன்றமானது 2 நாளில் கேள்வி கேட்டது. அப்போது தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்லி தெரியுமா? பாருங்க, டாஸ்மார்க் இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகிவிடும் அப்படின்னாங்க. கள்ளச்சாராயம் பெருகுதுன்னா காவல்துறை எதுக்கு கையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டது. எதுவுமே பதில் சொல்ல முடியல. இப்படி மக்கள் விரோத செயலை அடுக்கடுக்காக செய்கின்ற இந்த திமுக அரசாங்கமானது ஊடகத்தின் மூலமாக காப்பாற்றப்படுகிறது. குற்றம் செய்கின்றவன் தப்பித்து விடுகின்றான். நாமளும் கடந்த காலங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம். அதனால் இந்த ஒரு வழக்கு ரொம்ப வைரலானதுனால பல மீடியாக்கள் இதை பற்றியே பேசுகிறதுனால திமுக வெற்றி பெறுவது தடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாளி. திமுக இதுக்கு அடுத்தது பாருங்கள், மறுநாள் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பி ஒட்டு மொத்தமாக இதை மறக்கடிச்சிருவாங்க. அதுக்கு பாஜகவே வழிவகுக்கும். வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வரும், இல்லை பாஜக வேறு ஏதாவது ஒன்று செய்யும். அதை அடிப்படையை வச்சு நம்மளெல்லாம் திசை திருப்பிடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு. ஏங்க, ஒரு 10 சவரன் நகை திருட்டு வழக்குக்கு சிறப்பு தனிப்படை எதற்காக உடனடியாக அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இடத்துல கேட்டிருக்காங்க. அதுக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சமூக வலைத்தளத்தில் நிறைய பேரும் கேள்வி எழுப்புனாங்க. சமூக வலைத்தளத்தில் வந்த கேள்வியின் அடிப்படையில் நாங்கள் உடனடியாக பறிபோன நகையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்கள் அமைச்சோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லியிருக்கு. அப்படின்னா எத்தனையோ ஊழல் வழக்குகள் நம்ம நாட்டில் பதியப்பட்டிருக்குது. ஊழல் தொடர்பாக எத்தனையோ பேர் கேள்வி கேட்குறாங்க. இல்லை காவல்துறையினர் வந்து அங்கங்கே லஞ்சம் வாங்குறாங்க, அதுவும் சமூக வலைத்தளத்தில் வீடியோக்களை வருது. அப்படியாப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்த பிறகு கூட சிறப்பு புலனாய்வு குழுவை நீங்கள் அமைக்காதவங்க, சிறப்பு காவல் படையை அமைக்காதவங்க இந்த நகை திருட்டு வழக்கில் மட்டும் ஓடோடி வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை எதற்காக அமைச்சிங்க? நீங்கள் புலனாய்வு செய்யலாம், ஆனால் ஏன் தாக்குனீங்க? இரண்டாவது, சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் விசாரிக்காம எதற்காக வெளியிடங்கள்லாம் கொண்டு போய் விசாரிச்சிங்க? மூன்றாவது, இந்த இளைஞன் மீது வாய் வழியாகத்தான் குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்குது. ஆனாலும் நீங்கள் அவனை கண்டபடி தாக்கியிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் காவல்துறையினரை பார்த்து நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்டார், உங்கள் குடும்பத்தினர் மீது இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அவங்களையும் இந்த இளைஞரை விசாரித்த மாதிரி தான் விசாரிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல்வாதியை விசாரிப்பீங்களா? காவல்துறை உயரதிகாரிகளை இந்த மாதிரி விசாரிப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம். ரெண்டாவது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு காலதாமதம் ஏன் ஆனது? அதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருன்னு கேட்டிங்கன்னா, குற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வழக்கிலும் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு இந்த நீதிமன்றமானது கேள்வியை அடுக்கடுக்காக கேட்டிருக்குது. இரண்டாவது, திருபுவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் இவங்களை விசாரிக்காம மானாமதுரையிலிருந்து சிறப்பு காவல்துறையினர் ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை காவல் நிலையத்திலிருந்து ஆள் வந்திருக்கிறாங்க, ஏன் வந்தாங்க? இப்படி சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் எதற்காக இங்கே வந்து ஒன்று சேர்ந்து இந்த இளைஞனை விசாரித்திருக்கின்றார்கள். செக்ரட்டேரியட்டில் யாரோ ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாங்க, அந்த ஐஏஎஸ் சொல்லி தான் இவங்களை அடித்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு நேரம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த இளைஞன் மீது வாய் வழியாக புகார் வந்த உடனே அவனை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. காவல்துறை எந்த இடத்துல நேர்மையாக இருக்கிறது? ரெண்டாவது, உயரதிகாரி எதன் அடிப்படையில் உங்களை விசாரிக்க சொன்னார்? உயரதிகாரிக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அனுப்பல, இது வரைக்கும் விசாரித்தோம், இந்த விசாரணையில் வந்து உண்மை வெளிவரல, மேற்கொண்டு எப்படி விசாரிக்கலாம், எந்த மாதிரி விசாரணையை கொண்டு போகலாம் அப்படின்னு முதல்கட்ட விசாரணை அறிக்கை போகாத முன்னாடி உயரதிகாரி ஸ்பெஷல் டீமை போடுறதும் அவனை கண்ட இடத்துல கொண்டு போய் விசாரிப்பதும், உயரதிகாரிக்கு இந்த மாதிரி விசாரணை உத்தரவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சிவகங்கை எஸ்பி அவர்கள் முழுக்க தவறு பண்ணியிருக்கின்றார். அவரை ஏன் வந்து நீங்கள் காத்திருப்போர் பட்டியல் வச்சுருக்கீங்க? ஏன் பதவி நீக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமானது கேள்வி கேட்டிருக்குது. இங்கே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழந்து இருப்பதனால தமிழகத்தினுடைய டிஜிபி வந்து பதிலளிக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, காவல்துறைக்கு காக்கி சட்டை போட்டால் அதிகாரம் வருது, இல்லைன்னு சொல்லலை. அந்த அதிகாரம் மக்களை காப்பாற்றுவதற்கான அன்றி மக்களை கொல்வதற்காக அல்ல. அதனால் காக்கி சட்டை போட்டோம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு
திமுறில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீதிமன்றமானது சரமாரியாக கேள்வி கேட்டது. சட்டத்தையும் மக்களையும் தமிழ்நாட்டில் அமைதியும் நிலைநாட்டுவதற்காக காக்கி சட்டை போட்ட காவல்துறையினருக்கு அதிகாரம் தருகின்ற பொழுது அந்த அதிகாரத்தை தந்த அந்த மக்களையும் சரி, அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வரி கட்டுகின்ற மக்களையும் சரி அடித்து கொள்வதற்கான அதிகாரத்தை யார் சொன்னது, யார் கொடுத்தது, உத்தரவிட்டதுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு உடற்கூறாய்வினுடைய ரிப்போர்ட் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனடியாக மருத்துவமனையில் இருக்குதுங்க. அப்போ 3 மணிக்கு மேல உடற்கூறாய்வினுடைய ரிப்போர்ட்டை மொத்தமா கொண்டு வாங்க அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த இளைஞரை கொடுமை பண்ணாங்க இல்லையா, அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக மக்களிடையே போய் விசாரணையில என்ன பண்ணாங்கம்மா ஏது பண்ணாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்களாம். மக்கள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லுகின்ற போது காவல்துறை பக்கத்திலே இருக்கிறாங்களாம். இதை பார்த்த நீதியரசர்கள் காவல்துறை பக்கத்திலே இருந்தா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மக்கள் உண்மையை சொல்லுவாங்களா? மறைமுகமாக மக்களை மிரட்டுறீங்களா? கோயிலில் நடந்தது, குளக்கரையில் நடந்தது, பின்னாடி பால்வாடிக்கு பின்னாடி நடந்தது, இப்படி சம்பந்தமே இல்லாத இடத்துலாம் போய் கூட்டுமே அடிச்சிருக்கீங்க. அங்கெல்லாம் என்ன நடந்தது என்பதை பற்றி மக்கள் சொல்லணும்னா காவல்துறை எப்படி மேஜிஸ்ட்ரேட் கூடவே இருக்கணும்? ஏன் இருந்தீங்க? அப்போ மக்களுக்கு அழுத்தம் தரீங்களா இல்லை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அழுத்தம் தரீங்களா? அதனால உடற்கூறாய்வினுடைய அறிக்கையை 3 மணிக்கு தாக்கல் பண்ணுங்க. மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் மக்களுடைய கருத்து கேட்டார் இல்லையா, அந்த விசாரணை அறிக்கையை 3 மணிக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு நீதியரசர். அது மட்டும் இல்லை, நாம் சொன்னோம் 18 இடங்களில் உள்காயங்களும் 15 இடங்களில் வெளிக்காயங்களும் ஏற்பட்டிருப்பதாக உடற்கூறு ஆய்வு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் உடற்கூறு ஆய்வு வந்து வெளியாகலை. வேற என்ன வெளியாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இறந்த இளைஞனுடைய தாயாரும் அவங்க தம்பியும் போய் எங்களுக்கு உடற்கூறு ஆய்வுடைய அறிக்கை கொடுங்க, என்ன ஏதுன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கின்ற போது இன்னும் கூட தரலையாம். ஆனால் அந்த அறிக்கையில் காவல்துறைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த காயங்களை மட்டுமே பட்டியலிட்டு பொதுமக்கள் இடத்துல வெளியிட்டுட்டாங்களாம். ஆனால் உடற்கூறாய்வினுடைய மொத்த ரிப்போர்ட்டை வெளிவந்தா ஒரு காவலர் கூட தப்பிக்க முடியாதான், கவர்மெண்ட்டுக்கே ஆப்பு வந்துருமா. அந்த அளவுக்கு உடற்கூறாய்வில் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்திருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வே வெளியே வரலையாம். ஆனால் இறந்த தாயும் அவங்க தம்பியும் மிரட்டி அந்த அஜித்குமார் அவருடைய உடலை எரிச்சிட்டாங்களாம். அதாவது நாடார் சமூகத்தில் அந்த உடலை எரிக்கின்ற வழக்கமாக இருக்கலாம் தலைச்சம்பிள்ளை என்பதனால. ஆனாலும் இது சந்தேக மரணம். விசாரணை மீண்டும் மீண்டும் சந்தேகத்தை எழுப்பும். அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடலை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும், மறுகூறாய்வு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால உடலை வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கலாம். ஆனால் ஏன் எரிச்சாங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டுக்கிறாருங்க. அதனால இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டிருக்காரு, நான் கேட்கல. அதனால நீதிமன்றத்துக்கு காவல்துறை தருகின்ற எந்த பதிலும் திருப்தி அல்ல. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் தருகின்ற எந்த ஒரு பதிலும் திருப்தி இல்லை. அதில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் 50 கேள்வி கேட்குறோம், ஆனால் 2 கேள்விக்கு மட்டும் பதில் அளிக்கிறீங்களே, அப்போ 48 கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இல்லையே. அப்போது இந்த வழக்கில் எதையோ பெருசாக மறைக்கிறீங்க. எல்லாரும் 3 மணிக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை 3 மணிக்கு மீண்டும் வருகிறது. என்ன நடக்குது என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இன்னும் மேம்பட்ட தகவல்கள் வந்துச்சுன்னா நைட்டு 7 மணிக்கு எல்லா விவரத்தையும் சேர்த்து தருகின்றேன். இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.